வெல்கம் டு ஸ்ரீதேவா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம vlogல என்னோட பொண்ணோட கிரேடிங் அலாங் வித் சிறுவர் பூங்கா கிண்டியில் இருக்கிற பார்க் பற்றி பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க போகலாம். அன்றைக்கி மார்னிங் கிரேடிங்கில் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். சும்மா அந்த கையேந்தி பவன் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தான் நின்று சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா இவளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வார்ம் அப் ட்ரைனிங் இருந்தது. ஸோ பேரண்ட்ஸ் நாங்கள் யாருமே அலௌட் இல்லைங்க. குழந்தைங்கள மட்டும் அங்கே நியர்பை பார்க்ஸில் வந்து கொஞ்சம் வார்ம் அப்காக ரன்னிங், ஜாகிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ இந்த கராட்டேயில் மட்டும் என்ன தெரியுமா ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வந்து அந்த டிசிப்ளின் இருக்கும். கரெக்டாக ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கராத்தேன்ற ஒரு கேமில் மட்டும் ஐ திங்க் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ தான் அடம் பிடிச்சா அப்படி இப்படின்னா கூட அந்த இடம் அப்படின்னு வரும்பொழுது, ஸ்கூல் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு கேம் ப்ளே ஆகட்டும் வரும்போது அவங்க ப்ராப்பராக அவங்க குரு சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு நியர்பை பார்க்கில் வந்து ரன்னிங், ஜாகிங் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களோட ட்ரைனிங் வந்து அங்கே முடிஞ்சு மேபி ஒரு ½ இருக்கும். அது வரைக்கும் எங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கு வேறு இடம் இல்லை. நாங்கள் அங்கே தான் வெயிட் பண்ணோம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்ஸும் விட்டுட்டு போயிட்டாங்க. தென் அவங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஃபார் த கிரேடிங். இனிமேல் தான் அவங்களுக்கு வந்து அங்கே உள்ளே போயிட்டு கிரேடிங்க்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். மார்னிங் ஒரு 9:30 தாங்க, ஆனால் பயங்கர வெயில். ஸோ ஃபைனலாக என் பாப்பா கிரேடிங் முடிச்சுட்டு வந்துட்டா வெளியே. ஷி ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற சிறுவர் பூங்கா கிண்டியில் இருக்குது இல்லையா, அங்கே கூட்டிகிட்டு போக சொன்னால், இருந்தாலும் என்னால் முடியல, பயங்கர வெயிலாக இருந்தது. சம்ஹவ் பாவம் குழந்தைக்காக மேனேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். என்ட்ரன்ஸில் எடுத்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் ஸ்னேக் பார்க் வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்தது, டிக்கெட் கவுண்டர். ஸோ அங்கே போயிட்டோம் ஸ்னேக் பார்க்கில். நல்லா இருந்ததுங்க. ஒவ்வொரு ஸ்னேக்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நார்மலாக எத்தனை பேருக்கு இந்த ஊர்வனையெல்லாம் வந்து பயம், ஊறுற வகைகள்லாம் பயம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்க. பயன்றதை விட அது ஒரு மாதிரி கூசும். நார்மலாக ஒரு வீட்டில் நம்ம பல்லி பார்த்தா கூட இப்படி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த பாம்பை பாருங்களேன், ட்ரை பண்ணி ஏதோ ஏறுது. அது வேறு க்ளோஸ்அப் ஷாட்டில் வேறு எடுத்து வச்சாங்க என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஃபோட்டோ. ஆனால் ஒரு விதத்தில் பாவமாக இருக்குங்க. இதை பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய பாம்பை இவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது. அதை நான் ஜஸ்ட்டு உங்களோட பார்வைக்காக ஒரு கிளிக் பண்ணேன். ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, பாவம் இதெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே சுதந்திரமாக இருக்க வேண்டிய ஒரு ஜீவராசிகள் இல்லையா, பாவம் அது கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் ஈமு, ஆஸ்ட்ரிச் அதெல்லாம் பார்த்தோம். இவரை பார்த்தீங்களா, நாங்கள் வந்ததுமே வந்து எங்களை எல்லோரையும் பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா இதுக்கு வந்து மேபி ஏதோ கொடுத்து பழக்கியிருக்காங்க போல இருக்குது, பிஸ்கெட்ஸு, ஸ்நாக்ஸுன்ற மாதிரி. ஜனங்க அந்த பக்கம் வந்ததுமே எங்கள் கையே பார்த்துட்டு இருந்தது, எங்கள் ஃபேஸே பார்த்துட்டு இருந்தது. நாங்கள் ஏதாவது கொடுப்போமான்னு சொல்லிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே. ஸோ ஃபைனலாக எங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும், சரி ஓகே எதுவும் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அது போயிடுச்சு. ஆனால் ஜனங்க வந்தால் கிளியராக வந்து அது அங்கே நிற்குதுங்க. ஏதோ ஒரு ஃபுட் எக்ஸ்பெக்ட் பண்ணி. நாங்கள் அங்கே விசாரித்து பார்த்தப்போ அங்கே மெயின்டெனன்ஸ்லேயும் சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதனால அதுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருதான். ஸோ நம்ம போகிறவங்க வந்து இந்த பிஸ்கெட்ஸு, ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த பறவைகளுக்கெல்லாம் கொடுக்காமல் இருந்ததுன்னா அதுங்களோட ஹெல்த்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். தென் ஃபைனலாக இவர் வந்து இக்வனா பேபிஸ், அமெரிக்கன் இக்வனா பேபிஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. செம்ம கலர், அப்படியே டார்க் க்ரீனில் இருந்தது இந்த கலர். அப்படியே ஃபைனலாக அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தவங்க ரொம்ப ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மை ஃபைனல் ரொம்ப அழகான ஒரு வியூ பார்த்தேங்க. நாங்கள்லாம் அங்கே போனதுமே எங்களை பார்த்து ஹாப்பியாகி அந்த தோகையை அப்படியே விரித்து அப்படி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்ததுங்க, கொஞ்சம் கூட ஷேக் பண்ணாமல். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து நம்ம போஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி திரும்பி லைக் ஒவ்வொரு ஆங்கிள்லையாவது வந்து அது திரும்பி ஒரு ஃபோட்டோஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தது. பீகாக்னாலே அழகு தான் இல்லையா, யாருக்கு தான் பீகாக் பிடிக்காது. அது வெதர் நம்ம
கலர்ஃபுல் பீகாக் ஆகட்டும், இல்லை இந்த ஒயிட் கலர் பீகாக் ஆகட்டும், எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சது தான். ரொம்ப நேரங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 15 to 20 மினிட்ஸ் அது தோகையை வந்து இறக்கவே இல்லை, அப்படியே தான் நின்றுட்டு இருந்தது. நாங்களும் இதை வந்து ரொம்ப நேரம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நான் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து அது அப்படியே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. அது எங்களெல்லாம் பார்த்தோன்னே அதுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக அங்கேருந்து அந்த பீகாக்கும் தோகையை விடுற மாதிரி இல்லை, திரும்பி போஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பீகாக்குக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு வந்து பீகாக் பிடிக்கும்? இந்த மாதிரி வந்து தோகை விரித்து ஆடும்போது நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, ரசிச்சிருக்கீங்களான்றது வந்து எனக்கு சொல்லுங்கள். அப்போது உங்கள் சிறுவர் பூங்காவில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களுக்கு. இது வந்து இவ போட்டிருக்கிறது வந்து விஆர் வந்து 100 rupees per பர்சனுக்கு. இன்னொன்று வந்து உள்ளே போய்ட்டு தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கும், அது குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ, அண்ட் எல்டர்ஸ்க்கு வந்து 10 rupees. இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஆக்சுவலி அண்டர் வாட்டர் இருக்கிறத வந்து அவள் பார்த்துட்டுருக்கா. அப்புறம் இப்போ வருவார் பாருங்க, ஹைலைட்டாக இவர் தான். டக்குன்னு பார்த்ததுமே, ஆக்சுவலி இது வந்து ஸ்டாச்சு தாங்க, டக்குன்னு பார்த்ததுமே ஏதோ ஒரு பாம்பு தான் படம் பிடிச்சிட்டு நிற்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சி நானே பயந்துட்டேன் ஒரு நிமிஷம். இந்த பாம்போட பேரை நான் நோட் பண்ணேங்க, ஆனால் எனக்கு சரியாக தெரியல. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லெமன் எல்லோ வித் கிரே, சாரி, ஒரு மாதிரி லைட் சாண்டில் கலரில். எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ஒரு ஆச்சரியமாக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த பாம்புங்க அண்ட் கெமலியான்ஸ் இதெல்லாத்தையும் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னமோங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாவமாக இருந்தது. நான் எப்படி ரொம்ப எக்ஸாஸ்டேட் பண்ணுறேன்னு தெரியலை, பட் நார்மலாக நான் அந்த மாதிரி டைப் பர்சன் தான். அப்புறம் இந்த ஒரு கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் ஒவ்வொரு குமிழ்லேயும் வந்து ஒரு பாம்போட ஃபோட்டோ இருக்கும். அது 10 rupees கொடுத்து நம்ம அந்த சீட் எடுத்து கரெக்டாக சொல்லிவிட்டு அதில் ரிங் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரைஸாக. என் பொண்ணு நான் போடுறேன்னு சொல்லிவிட்டு 10 ரூபாவாக ஒரு 50 ரூபா காலி பண்ணிட்டாங்க. இவர் எடுக்கிறார் பார்த்திங்களா, இந்த மாதிரி எடுத்து நம்மக்கிட்ட அந்த வளையலத்தை கொடுப்பாங்க. அதில் போட முடியலன்னா அவுட்டு. அதில் கரெக்டாக போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கான ப்ரைஸ் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வாங்கிக்க சொல்லுவாங்க. மேபி ஐ திங்க் டாய் ஷாப் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அங்கே வாங்கிக்க சொல்லுவாங்க. பட் ஃபைனலாக ட்ரை பண்ணி எதுவுமே எங்களால் போட முடியல. பாப்பா அவள் ரொம்ப ஃபீல் ஆகிட்டா எதுவுமே போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர வெயில் வேறையா, எங்களால் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் சில்ட்ரன்ஸ் பார்க்லேருந்து. வர வழியில் ஒரு 2-3 கிளிக்ஸ் எடுத்தேன் அவளை வச்சு. அந்த மாதிரி நல்ல போஸ்லாம் வந்து பயங்கரமாக கொடுப்பாங்க. அங்கே ஹைலைட்டே என்ன தெரியுமாங்க, நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு மரம்லாம் சூழ்ந்துருக்கிறதுனால இது தெரியாது. அப்புறம் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அதில் நாங்கள் சாப்பிட்டுட்டு இந்த ஃபலூடா சாப்பிட்டோம். தென் என் பொண்ணு ட்ரை பண்ணுறா பாருங்க. இதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கரகாட்டக்காரன் பாட்டு போட்டுட்டு. இட்ஸ் ஜஸ்ட் அ பேலன்சிங் கேம். என் பொண்ணை பார்த்துட்டு பின்னால் இருக்கவங்க எல்லாருமே அதே மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பையன் பார்த்திங்கன்னா அழகாக அதே மாதிரி வச்சுட்டு வருவான். பசங்க மொபைல் டிவி அப்படின்னு இருக்கிறத விட இந்த மாதிரி கேம்ஸில் நம்ம என்கேஜ் பண்ணோன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் மொரோவர் அவங்களோட ஐசைட்ஸையும் காப்பாற்றலான்னு நான் நினைக்கிறேன். நான் இனிமேல் அதை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு வர வழியில் ஒரு அதுக்குள்ளே தாங்க நாங்கள் வெளியே போகும்பொழுது ஒரு ஆலமரம் ஒன்று இருந்தது சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளேயே. அங்கே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் அந்த பிடிச்சி ஆடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நல்லா பின்னால் வந்தவங்களும் நிறைய பேர் வந்து அவங்களோட குழந்தைங்களும் சரி, ஈவன் அவங்களே குழந்தையாக மாறி கூட அதில் வந்து ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை எத்தனை பேருக்குங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது? எனக்கு பயம் அதை தொங்கணும்னா. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அதில் அழகாக பிடிச்சி ஊஞ்சல்லாம் ஆடினாங்க. இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இதோ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்களா, இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு தெரியாது. ஆனால் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அழகாக அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்கங்க.
அவங்களுக்கு வந்து இந்த மொபைல்ஸ் எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறேன்னு நம்ம சொல்கிறோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நானும் அப்படி தான். நான் ஒன்றும் இது இல்லை, நானும் அப்படி தான். இருந்தாலும் அதை நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட பழங்காலத்து ஒரு விளையாட்டாகட்டும் இல்லை இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்க அதை பிடிச்சிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த அவங்க பார்த்திங்களா, அவங்களுமே வந்து ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலாக அதை பிடிச்சி தொங்குறதுக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த மரம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து என் பொண்ணை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணோம். பட் ஆனால் முடியவே இல்லை அவளால் அதை விட்டுட்டு வர்றதுக்கு. நீங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் போனீங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ் போய்ட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க நிச்சயமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம தான் அவங்கள பற்றி நினைக்கிறோம், அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, மொபைலில் பார்க்குறது தான் பிடிக்கும். ஈவன் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஃபைனலாக அவளால் தொங்க முடியலன்னு என் ஹஸ்பண்டை கேட்டால் அவங்க பிடிச்சி தொங்க விட்டாங்க. ஃபைனலாக அவளுக்கும் கை எரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டா. இது எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, நம்ம வந்து குழந்தைக்கு வந்து எப்படி என்கேஜ் பண்ணுறோமோ அதுதான் வந்து அவங்க கற்றுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஈவன் நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் என் பொண்ணுக்கு வந்து மொபைல் தான் பிடிக்கும், டிவி தான் பிடிக்கும்ன்ட்டு. அவளுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் கூட ரொம்ப பிடிக்குதுன்னு இதனால தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அங்கே போனீங்கனாலோ இல்லை வேறு எங்கே போனீங்கனாலுமே உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான கேம்ஸை வந்து சொல்லிக் கொடுங்க. தே வில் பி வெரி வெரி ஹாப்பி. நான் தெரியாதனமாக இதை ரிவர்ஸ் வீடியோ எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்களேன், ரிவர்ஸில் வராங்க எல்லாருமே. ஆக்சுவலாக இவங்க இப்படிலாம் யாருமே இப்படி நடக்கலை. நான் தெரியாமல் அது ரிவர்ஸில் போட்டுட்டேன். ஸோ அதனால் அது ரிவர்ஸ் வீடியோவாகிடுச்சு. ஃபைனலி அவ்வளோதாங்க, பாய் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் சிறுவர் பூங்காலேருந்து. அன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. நல்லா இருந்தது. ஒரே விஷயம் என்னென்னா வெயில் கொஞ்சம் ரொம்பவே வெயிலாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும் இல்லைனா எது சஜஸ்ட் பண்ணுறீங்கனாலும் சொல்லுங்கள், அதை நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எனிஹவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.